ஹாய், வெல்கம் டு பிரபாவி என்பிசி. இதுலேயும் எக்கனாமிக்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வறுமை ஒழிப்பு திட்டங்களும் அதோட இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது 1975. ஓகேவா. இதில் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது ஐஆர்டிபி. இது வந்து இந்த புக்கு வந்து 1978 கொடுத்துருக்காங்க. ஆனால் 1980. ஓகேவா. வளர்ச்சி திட்டம் இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இந்த ஊரக பகுதியை நீங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எல்லோரும் 80 ரூபா போடணும். ஸோ 1980. அடுத்து ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. ட்ரை சிஸ்டம், நீங்கள் ட்ரை பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது வெறும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா 80 ரூபா. அதே இது உங்கள் ஊரக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 79 ரூபா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னா 1977. அதாவது வாரத்தில் 7 நாளும் உணவு வேணும். வேலைக்கு உணவு திட்டம். ஓகேவா. வேலைக்கு போனால் தான் உணவு கிடைக்கும். ஸோ வாரத்தில் 7 நாள் போனால் 1977. 7க்கு 7. அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஐஆர்டிபி 80. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமும் 80. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 1989. அங்கே பார்த்த பாருங்கள் 79 வந்து ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. அதோடு 10 கூட்டினீங்கன்னா ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. ஃபஸ்ட்டு ஊரக இளைஞர்கள் வந்து சுய வேலைவாய்ப்பு பயிற்சியை 79 ரூபா கொடுத்து கட்டி படிக்கிறாங்க. அவங்க ஒரு 10 வருஷம் கழித்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சேர்ந்துறாங்க 1989. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறது 6 நாள் இருக்குது வாரத்தில். அதுக்கு 2000 ரூபா சம்பளம். ஸோ 2006. அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆதர்ஷ் அப்படின்னா வந்து ஆதார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ரூபா. இப்போ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. அடுத்து வந்து 3 இது ஒரே இதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். பாரத்துங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுசீரமைப்பு பண்ணுறாரு எல்லாத்தையும். எதுக்காக அப்படின்னா நலமோடு இருக்கிறதுக்காக, ஊரகம் வந்து நலமோடு இருக்கிறதுக்காக. இது என்னன்னு பாருங்கள், பாரத் நிர்மாண் யோஜனா. அதான் பரத். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் மறுசீரமைப்பு பண்ணுறாரு. எதுக்குன்னா ஊரகத்தோட நலத்திட்டம், தேசிய ஊரக நலத்திட்டம். இது எல்லாமே 2005. அடுத்து இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா காந்தி பீரியட் வந்து 1985, 86 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 85, 86 ஞாபகம் வந்துடும். அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. அது வந்து என்னென்னா 2009 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வைக்கிறேங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த டைமில். அங்கே வந்து நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில இது மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னா ஊரகத்தில் வாழ்கிறவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்போ அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே வந்து நகர்ப்புறம் சைடு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒருத்தவங்க தான் துணைக்கி இருப்பாங்க. அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா 2013. அதாவது வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிறது 7 நாள் வேணும். ஸோ 1977. இது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. உங்களுக்கு எதுவும் ஷார்ட்கட் தெரிஞ்சால் நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ.